ஹலோ மக்களே, வெல்கம் டு கதைகளின் அரங்கம். நான் உங்க கார்த்திகா. இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோல போகலாம். இன்னைக்கு நாம ஒரு பொன்மொழிய பேஸ் பண்ணி தான் குட்டி கதையை கேட்க போறோம். அது என்ன பொன்மொழின்னு பாத்தீங்கன்னா, தற்புகழ்ச்சி இல்லைன்னா வாழ்க்கையில வீழ்ச்சியும் இல்லை. இந்த பொன்மொழிய பேஸ் பண்ணி தான் நாம இன்னைக்கு ஒரு குட்டி கதையை கேட்க போறோம். இந்த கதையோட கதாபாத்திரங்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, 2 கொக்குகளும் அதோடைய நண்பனான ஆமையும். இவங்களை சுத்தி தான் இந்த கதைக்களம் நகர போகுது. வாங்க நாம கதைக்குள்ளார போகலாம். ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா அழகான ஆற்றங்கரை இருக்கு. அங்க எல்லா விதமான பறவைகளும் வசிச்சு வந்துட்டு இருந்தது. அந்த ஆற்றங்கரையில தான் இந்த கொக்குகளும் ஆமையும் பல ஆண்டு காலமாக நண்பர்களாவே வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகளும் அந்த குளத்திலையும் அதை சுற்றி உள்ள பகுதிகளையும் மாறி மாறி பகிர்ந்துகிட்டும் வந்துட்டு இருந்தாங்க. இந்த கொக்குவும் ஆமையும் ரொம்பவே சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஆமை இருக்கு இல்லையா, அதுக்கு எப்பொழுதுமே தற்புகழ்ச்சியா பேசுகிறதே வழக்கமாவே வச்சிட்டு இருந்தது. தன்னோட கொக்குகளான 2 நண்பர்களிடையும் எப்பொழுதுமே தன்னை பத்தி பெருமிதமாவே பேசிட்டே தான் இருக்கும். என்னாலதான் எல்லா வேலையும் செய்ய முடியும், அந்த மாதிரி தற்புகழ்ச்சியாவே பேசிட்டே இருக்கும். ஆனா இந்த கொக்குகளும் தன்னுடைய நண்பன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அன்போட தான் அந்த ஆமையோட பழகிட்டும் வந்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு நாள் இந்த கொக்கு ஆமையும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஆமையானது எப்பொழுதும் தற்புகழ்ச்சியோட இருக்கும் இல்லையா, அந்த கொக்கு நண்பர்களிடம் இந்த மாதிரி சொல்லுது. என்னன்னா, உங்களை விட நான் தான் உங்களுக்கு அதிகமான உணவை கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுது. இந்த கொக்குகள் ஆச்சரியமா கேக்குது. அப்படியா அப்படின்னு கேக்குறப்ப இந்த ஆமை அதுங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தற்புகழ்ச்சியா பேசுது. என்ன சொல்லுதுன்னா, நீ உங்களால பறக்க மட்டும்தான் முடியும், ஆனா நான் ஆழமான குளத்திலோ இல்ல ஆற்றிலோ மூழ்கி அங்க உள்ள அரிய வகை மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது என்னால மட்டும்தான் முடியும். அவ்வளோ திறமையான ஆளு நானு அப்படின்னு சொல்லி இந்த கொக்குங்க கிட்ட சொல்லுது. இதே மாதிரி எப்பொழுதுமே தன்னை பத்தி பெருமையா இந்த ஆமை பேசிக்கிட்டே தான் இருக்கும் இந்த கொக்குங்கள்கிட்ட. இந்த கொக்குங்க தன்னோட நண்பன்றதுனால அது பெரிய அளவுல எடுத்துக்கொள்ளாம அன்போடும் அக்கறையோடும் எப்பொழுதும் போலதான் இந்த ஆமை கிட்ட பழகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இதே போல நாட்கள் செல்ல செல்ல ரொம்ப கடுமையான வறட்சி ஏற்படுது. அதனால அந்த குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்துல விரைவாவே தண்ணியே இல்லாம வற்றி போகுது. அப்போ அந்த நண்பர்கள் நீர்நிலையில் உள்ள வேறு புதிய இடத்தை தேடும்படி அங்க நிலைமை வந்துருது. அதன்படி என்ன பண்ணுதுங்கன்னா, இந்த கொக்கு ஆமையிடம் நாங்க வேற இடம் பார்த்துதான் நீர் உள்ள இடத்து பகுதிக்கு தான் நாங்க போக போறோம், அங்க போயிட்டு தான் நம்ம வாழ்க்கைய தொடரவும் முடியும், நீங்க என்ன செய்ய போறீங்க தண்ணியே இல்லாத இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேக்குது இந்த கொக்குங்க 2 ஆமை கிட்ட. அதற்கு அந்த ஆமை என்ன தெரியுமா பதில் சொல்லுது, எனக்கு உங்களை போல பறக்க தெரியாது, நான் இங்கேயே சாகுற வரைக்கும் இருந்து இப்படியே இங்கிருந்து சமாளிக்க வேண்டியதுதான், இல்லைன்னா நான் செத்து மடிய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகத்துல சொல்லுது. இந்த கொக்குக பல வருஷமா இந்த ஆமையோட நண்பர்களா இருந்திருக்கு. இந்த ஆமையும் கொக்குகளுக்கு உணவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அந்த நன்றி எப்பொழுதுமே இந்த கொக்குங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ஆமை சொன்னது ரொம்பவே மன வருத்தத்தை அந்த கொக்குகளுக்கும் தந்துருச்சு. இந்த மன வருத்தத்திலேயே அந்த கொக்குகளும் இருந்துட்டே இருந்துச்சு. மறுநாள் என்ன ஆகுதுன்னா, இந்த 2 கொக்குகளும் பறந்து போய் அந்த புதிய நீர்நிலை சொன்னுச்சுங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகுதுங்க. அங்க உள்ள இடத்துல போய் அதுங்க சுத்தி பாக்குதுங்க. தனக்கு உணவு கிடைக்க வகையில இந்த இடம் இருக்கா, அங்க நீர்லாம் நிறைய இருக்கா, நாம திரும்பி இங்க நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சு மகிழ்ச்சியா இருக்க முடியுமா அப்படின்னு ஃபுல்லாவே அன்னைக்கு சுத்தி பார்த்து அந்த இடத்தை தேர்வு செய்துங்க. அந்த இடம் அந்த கொக்குங்க 2த்துக்குமே ரொம்பவே பிடிச்சு போக தன்னுடைய புதிய வாழ்க்கைய அங்க தொடங்கலான்னு முடிவும் செஞ்சுட்டு திரும்பி பழைய இடத்துக்கு வருது.
அங்க தன்னுடைய ஆமை நண்பனை பாக்குதுங்க. அங்க போயிட்டு தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு, நாங்க புதிய குளத்தை கண்டுபிடிச்சிட்டோம், நீங்களும் எங்களோட கண்டிப்பா வாங்க, நாங்க உங்களை அங்க கொண்டு போய் சேர்க்கிறோம், நம்மளுடைய புதிய வாழ்க்கைய அங்க போய் தொடரலாம் அப்படின்னு சொல்லி கொக்கு ஆமை கிட்ட சொல்லுது. ஆனா ஆமைக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா ஆமையால பறக்க முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நேரம் அதிகமாகும். நீர்நிலையில மட்டும்தான் அதால வேகமாவும் போக முடியும். எப்படி நம்ம இன்னொரு ஓடைக்கு நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கு. அந்த ஆமை என்னால எப்படி அங்க வர முடியும் அப்படின்னு பார்த்து அந்த கொக்கு கிட்ட கேக்குது. அதுக்கு அந்த கொக்குகள் ரெண்டுமே சொல்லுதுங்க, நாங்க உங்களை எப்படியாவது அங்க கொண்டு சேர்த்து விடுவோம், நாம அங்க போய் நம்ம புதிய வாழ்க்கைய கண்டிப்பா ஆரம்பிக்க தான் போறோம், நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, நாம நாளைக்கு அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி இந்த ரெண்டு கொக்குகளும் ஆமைக்கு சமாதானம் சொல்லுதுங்க. ஆமைக்கு ஆனா ஒண்ணுமே புரியல, இந்த கொக்குக நாளைக்கு என்னதான் செய்ய போகுதுங்கன்னு. அதே மாதிரி மறுநாள் அந்த கொக்குங்க அந்த புதிய இடத்துக்கு போறதுக்காக இந்த ஆமைக்கு உதவி செய்ய முடிவு பண்ணுதுங்க. அப்போ இந்த ரெண்டு கொக்கும் என்ன பண்ணுதுங்கன்னா, ஒரு நீளமான மரக்கிளையோட துண்டை எடுத்துட்டு ஆமை கிட்ட வருதுங்க. அப்போ இந்த ஆமை கேக்குது, இதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு. இந்த நீளமான மரக்கிளை இருக்கு இல்லையா, இந்த துண்டை நாங்க ரெண்டு பேரும் இரு பக்கமாவும் எங்களோட வாயில வச்சு பிடிச்சுக்கிறோம், நீங்க அந்த மரக்கிளைய வாயால கவ்வி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க இந்த மரக்கிளைய தூக்கி கொண்டு பறக்க ஆரம்பிச்சிருவோம், நாம புதிய இடத்துக்கு போய் அங்க சேர்ந்துடலாம் அப்படின்னு இந்த கொக்கு ஆமைக்கு பதில் சொல்லுது. அப்போ ஆமையும் தனக்கு புதிய இடம் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்தின் அடிப்படையில அந்த மரக்கிளைய கவ்வி போகலான்னு முடிவும் எடுக்குது. அதன்படியே இந்த ஆமை என்ன பண்ணுதுன்னா, அந்த மரத்துண்டை தன்னோட வாயால கவ்வி பற்றி கொள்ளுது. அப்போ இந்த கொக்குகளும் பறக்க ஆரம்பிக்குது. புதிய குளத்துக்கு பக்கத்துலயும் அதுங்க போய் நெருங்கிட்டு இருக்குங்க. அந்த சமயத்துலதான் இன்னொரு விஷயமும் நடக்குது. இந்த ஆமை தான் எப்பொழுதுமே தன்னை பத்தி தற்புகழ்ச்சியாவே பேசிட்டே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த ஆமை அந்த இடத்துக்கு ரொம்ப அருகில் உள்ள பக்கத்துல போறப்ப கூட தன்னோட தற்புகழ்ச்சியை நிறுத்தவே இல்லை. அந்த ஆமை அப்ப என்ன சொல்லுதுன்னா, இந்த கொக்குங்களை பார்த்து, நான் இப்போ பறக்கவும் தொடங்கிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லலான்ட்டு எண்ணி அதோட வாய மெல்லமா திறக்குது. அப்போ என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே புரியும் இல்லையா, ஏன்னா தன்னோட வாயில தான் அந்த மரத்துண்டுகளை கவ்விட்டு இருந்துச்சு இந்த ஆமை. தன்னோட எண்ணம் தன்னை பத்தி தற்புகழ்ச்சியா இந்த கொக்குகளை பார்த்து பேசலான்னு எண்ணி வாய மெல்லமா திறக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல அந்த மரத்துண்டுல இருந்து இந்த ஆமை அந்த நீர்நிலைக்கு பக்கத்துல போயும் தன்னோட வாழ்க்கை தொடர முடியாம அங்கேயே கீழே விழுந்து அடிபட்டு அங்கேயே இறந்து போகுது. இதுதான் இந்த கதையில நடக்கிற முடிவு. இந்த ஆமை தன்னை பத்தி தற்புகழ்ச்சியா பேசணுன்ற எண்ணம் இல்லாம இருந்திருந்தா தன்னோட வாழ்க்கைய அந்த புதிய இடத்துல தன்னோட நண்பர்களுடன் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா தன்னை பத்தி எப்பொழுதுமே தற்புகழ்ச்சியாவே பேசிக்கிட்டே இருந்த ஆமையோட நிலைமை கடைசியில தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிக்க முடியாமலே போயிருச்சு. இதே தாங்க நம்ம வாழ்க்கையிலயும் நாம எப்பொழுதும் ஒரு நிலையாவே இருக்கணும். நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அது எந்த அளவுக்கு இருந்தாலும் நம்ம தன்னடக்கத்தோட எப்பொழுதுமே வாழ கத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாகவும் மேன்மையும் அடையும். எப்பொழுதுமே தற்புகழ்ச்சிக்கு நம்ம அடிமையை ஆகவே கூடாது. அது நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிருன்றதுக்கு இந்த கதையே ஒரு மிகப்பெரிய உதாரணமா அமையுது. இததான் நான் இந்த கதையிலிருந்து கத்துக்கிட்டேன். நீங்களும் ஏதோ ஒரு விஷயம் இந்த கதையிலிருந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன். மேலும் நான் வேற ஒரு கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.